ராஜா, ராஜா. கவிதா, ராஜா, என்னங்க இது? வீடு திறந்திருக்கு, யாரையுமே காணோம். கவிதா, அம்மாடி கவிதா. யார் இது? நீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லம்மா, சும்மாதான் உன்னையும் ராஜாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அது மட்டும் இல்லம்மா, சிவாவுக்கு அடிபட்டதுல இருந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குமா. இருந்த காசு பணம் எல்லாம் அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போச்சு. இப்போ மருந்து மாத்திரை வாங்க கூட கையில சல்லி பைசா இல்லம்மா. அதான் உன்னையும் ராஜாவையும் பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. நல்லா இருக்கே நியாயம். இங்க என்ன கொட்டிய கிடக்குது? வந்தது தூக்கி கொடுக்கறதுக்கு. ஏதோ என் புருஷன் கொஞ்சமா சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு நான் வீடு வாடகை கட்டுறதா இல்ல கடனை கட்டுறதா நாங்களே தட்டு தடுமாறிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீங்க வந்து கேட்டா எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது? அப்படி சொல்லாதம்மா. ராத்திரி பகலா கஷ்டம் எங்களுக்காக கஷ்டப்பட்டவன் படுற வேதனையை எங்களால பார்க்க முடியலம்மா. ஒரு 10 நாளைக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா கால் வலி எல்லாம் நல்லா போயிருந்து டாக்டர் சொன்னாரம்மா. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, பணம் வேணும்னா ஏதாவது வேலைக்கு போகணும். வீட்டிலே உக்காட்டு இருந்தா பணம் தேடி வராது. நாங்க இப்பதான் பார்த்தோம். நாங்களும் வந்துட்டோம், நீயும் வந்துட்ட. ஆமா, என் தம்பிக்கு கால்வலி எல்லாம் எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. ஆனா ஏலட்சுமி தயங்குற நம்ம பையன்தான் கால் வலியா நல்லா இருக்குதுன்னு நேத்து கூட பேசிட்டு இருந்தானே, நீ மறந்துட்டியா? ஆமாங்க, மறந்தே போச்சு. அவனுக்கு கால்வலி எல்லாம் சரியா போயிடுச்சு. என்னங்க, பையன் தனியா இருப்பான், வாங்க போலாம். அம்மா இருமா, ஒரு சாப்பிட்டு போலாமா? இல்லப்பா, வந்ததுமே என் மருமக வேண்டாங்க வேண்டாங்க காப்பி கொடுத்தா, இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போயிடுறேன்ப்பா. நாங்க வர்றோம்ப்பா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருமா. இல்லப்பா, காசு எங்க கிட்ட இருக்கு, நீ இது உன் செலவுக்கு வச்சுக்கப்பா. அப்போ நான் உன் பிள்ளை இல்லையாம்மா? நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேம்மா? வாங்கிக்கமா. ஏன்னா